நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஓடி கும்பிட்டு கல்லு கண்ட இடமெல்லாம் தவம் இருந்து பெத்த மக கண்ணாசை பார்த்து கல்யாணம் கட்டி வச்சேனே. மவராசி எந்த நேரத்துல இந்த வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்சாலோ அப்பவே என் மவனுக்கு சனி பிடிச்சு போச்சே. கத்திய தூக்கிட்டு கொலைகாரனாக போறானே, நான் என்னத்தை செய்ய? ஐயோ அத்தை, அப்படிலாம் எதுவும் ஆகாத அத்தை, அழாதீங்க. போடி அங்கிட்டு. என் புள்ள கூட தெரிஞ்ச நீ பேசுற. நான் பெத்த மவனே, கட்ட போட்ட சட்டைய போட்டு தம்பி பின்னாடி நிப்பேடா. அத பார்த்து அழகு பாப்பேனடா. ஜாமி மதுரை வீரா. அத்தை அழாதீங்க அத்தை, அப்படிலாம் ஒண்ணும் ஆகாது. காவியா, டீ போட்டு கொண்டு வா. ஐயோ வேண்டாம் தாயி, இவதான் என் மவன் கையில கத்திய கொடுத்தவ. இவ கையால நான் எதை குடிச்சாலும் அது என் உசுர அழிச்சு போடும். கட்ட பொண்டாட்டி புருஷனை அப்பதாக்கி அழகு பாப்பா. ஆனா இவ கொலைகாரனா மாத்தில அழகு பாக்குறா. அத்தை, எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு அத்தை. அடியே, ஏதாவது பேசுன அப்படிதான். அவ கத்திய தூக்கிட்டு ஓடுற வரைக்கும் கைய கட்டி நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இப்ப சவால் அடிக்கிறவ. நான் வேற என்ன பண்ண முடியும்? தடுத்திருக்கணும், தடுத்திருக்கணும். வேண்டாங்க, இம்புட்டு கோவம் குடும்பத்துக்கு ஆவாது, அழிச்சு போடுன்னு சொல்லி நிப்பாட்டி இருக்கணும். நான் எப்படி நிப்பாட்ட முடியும்? பேசுறல்ல, நல்லா வாய்க்கிழியே பேச வருது இல்ல. அமுக்குடித்தனமா ரூம்குள்ள உட்காந்து குசு குசுன்னு மந்திரம் ஓத தெரியுது இல்ல. நான் அப்படிப்பட்ட குடும்பத்துல பிறக்கல. ஆமாண்டி, பெரிய குடும்பம். உலகமே திரண்டு வந்து உன் காலடியில விழுந்து கும்பிடணும்டி. அப்பேற்பட்ட குடும்பம் இல்ல. கட்ட பொண்டாட்டி தங்க சிலையாட்ட கூட இருக்கிறப்பவே இன்னொருத்தைய கூட்டிக்கிட்டு பைக்ல உரசிக்கிட்டே ஊரை சுத்துற குடும்பம் தானே. எங்க அண்ணனை பத்தி தப்பா பேசாதீங்க அத்தை. காவியா, நீ கொஞ்சம் பேசாம இரு. ஏய், நீ பேசாம இரு. என்னடி குரல ஒசத்துற? அத்தை வேண்டாங்க அத்தை. நீ பேசாதன்னு சொன்ன. வேணா வேணான்னு விலகி நின்னாலும் நாக்க புடிச்சு இழுத்து வச்சு பேச வைக்கிறாளே. நான் உங்களை என்ன பண்ண அத்தை? ஏன் என்னையே இப்படி கார்னர் பண்ணி சண்டை போடுறீங்க? ஆசைதாண்டி, ஆசைதான். நீ என் ஒண்ணு விட்ட அண்ணன் மக பாரு, சொந்தம் உறவு அதே உன்னையவே இழுத்து வச்சு விளையாடுற. அத்தை விடுங்க அத்தை, காவியா பாவம். யாரு இவ? இவ இவளைய பாவங்கிற? பைத்தியக்காரி. தொட்டு தாலி கட்டின புருஷனை உரிமையோட அன்பா கிட்டத்துல கூட சேர்க்கறது இல்ல, தொட்டு பேச விடுறது இல்ல. ஆனாலும் கூட அவனை மென்டல் மாதிரி இவளையே சுத்தி வர வைக்கிறாளே. இவளா பாவம்? நினைச்சேன், என்னடா இன்னும் இந்த பேச்சு வந்து விழலையேன்னு. நான் தான் அன்னைக்கே சொன்னனே, என்கிட்ட கேக்குற எல்லா கேள்வியும் உங்க மகன்கிட்ட கேளுங்கன்னு. ஆரஞ்சு மூஞ்சி இடமாத்தி போடுவேன். ஐயோ அத்தை. ஹேய், நீ எதுக்கு நீ பதற? வயத்து புள்ளத்தாச்சி நீ. உன்னையே உன் புருஷன் அம்புட்டு மிதி மிதிக்கிறா. இது புல்ல முளைக்க முடியாத கட்டாந்தர தானே. ஏறி மிதிச்சு கொண்டு போடணுங்கிற. சீவி சிங்காரிச்சு மேட்சுக்கு மேட்சா நகைய மாட்டி பூ வச்சு என்ன அலங்காரமா நிக்கிறா பாரு. ஆசைப்பட்டு கட்டின புருஷன் அவசரமா கத்திய தூக்கிட்டு வெளியே ஓடுறப்ப எவ்வளவுக்காவது இப்படி இருக்கணும்னு தோணுமா? இல்ல தெரியாம தான் கேக்குறேன், உலகத்துல எவ்வளாச்சும் இப்படி இருப்பாளா? அத்தை, தனுஷ பத்தி காவியாக்கு நல்லா தெரியும். சில சமயம் அது எல்லாரையும் மிரட்டி பாக்கணும்னு கூட அப்படி எல்லாம் பண்ணும்ல. யாரு? ஏன் மவன் சும்மா மிரட்டுவா. கேனச்சிருக்கி கடத்தெருவுல சாதாரண சண்டைக்கே சங்க புடிச்சு கொண்டு புட்டு வீடு வந்து சேர்ந்த வண்டி அவனா சும்மா செய்வா. இப்ப வச்சு அவனுக்கு ஒரு போன போடுறாளா பாரு. ஏன் உங்களுக்கு நம்பர் தெரியாதா? தெரியும்டி, உங்க அப்பா வீட்டு நம்பர் தெரியும். போடட்டுமா? என் மக கட்ட தாலி அத்து புட்டு உங்க பொண்ணு அனுப்புறேன்னு பேசட்டுமா? அத்தை, என்னடி பதிலே காணோம்? செய்ய மாட்டேன்னு நினைச்சியா? இங்க பாரு, இந்த பூமியில வாழா வெட்டிக்கு கூட ஒரு மரியாதை இருக்கு. ஆனா அத்துக்கிட்டு வந்தவளுக்கு ஒரு சொட்டு மரியாதை கூட கிடையாது. ஊரு காரி துப்போம். செய்யட்டுமா? செய்யட்டுமாடி? ஐயோ அத்தை, அத்தை வேணாம் அத்தை. அத்தை கைய விடுறீ.
என்ன செஞ்சாலும் இந்த குழந்தைக்கு புத்தி வர மாட்டேங்குது. செஞ்சு போடுறேன். அப்பவாது புத்தி வருதான்னு பாப்போம். இவங்க வீட்ல இன்னொரு மாப்பிளைய தேட முடியாம குடும்பமே நாட்டுக்கிட்டு தொங்கணும்னு யோசிப்பாங்கல்ல. அப்ப வலிக்கும்ல. உங்களுக்கு கெஞ்சி கேக்குறேன், கையெடுங்க. தாலில இருந்து கையெடுங்க அத்தை. அரிசி போட்டு ஆசீர்வாதம் பண்ண உங்க கையால இப்படி செய்யலாமா அத்தை? நான் சொல்றது கேளுங்க அத்தை. கையெடுங்க, கையெடுங்க அத்தை. அத்தை கேளுங்க அத்தை, கையெடுங்க. இருக்க இருக்க நாங்க அறைய மாத்திக்கிட்டே இருக்க. நிஜமாவே ஒரு நாள் என் பேச்செல்லாம் நடத்திய மாற பாரு. இன்னைக்கு என் மகனை நினைச்சு நான் கதற மாதிரி 100 மடங்கு உன் குடும்பம் ஒப்பாரி வைக்கொண்டி. தனுஷ், ஐயோ தனுஷ், என்னடா பண்ணுவ? ஐயோ நான் என்னக்கா தப்பு பண்ண? சரி விடு. சாமிக்கு ஏதோ நம்ம மேல கோவம். அத்தையோட புத்தியை புரட்டி இப்படி செய்ய வச்சிருச்சு. சரி வா, எதுவும் கெட்டது நடக்காம இருக்கணும்னு சாமியை கும்பிடுவோம். வா. அழாத, அழாதம்மா. சும்மா அழாத திவ்யா. அத சொல்லுங்க, அழ வேணான்னு. உண்மையிலேயே நீ பெரிய மனுஷன் தான் ஐயா. தப்பு செஞ்சதும் அண்ணனா இருந்தா கூட எங்க பக்கம் நின்னியே. பாட்டி, எல்லாமே சுயநலக்காரன் தான். காவியாவை கட்டினதுனால இது என் குடும்பம், அதனால தட்டி கேட்டேன். இதே வேற ஆளா இருந்திருந்தா நான் என்ன பண்ணிருப்பேன்னு எனக்கே தெரியல. இது பெருந்தன்மை. நீங்க எங்கேயும் நிறைஞ்சு கிடக்குற காத்து மாதிரி எல்லாருக்கும் சமமான அன்புதான் கொடுப்பீங்க. நீங்க வேற ஆள் தெரியாம பேசுறீங்க. ஊருக்குள்ள என் பேர் என்ன தெரியுமா? யார் என்ன சொன்ன என்ன மாமா? நிறைய பேர் கோவில்ல இருக்கிற கடவுளை கல்லுன்னு தான் சொல்றாங்க. அதுக்காக அது உண்மையாயிடுமா? வெறும் கல்ல பார்த்தா அது கல்லுதான், அதுக்குள்ள இருக்கிற கடவுளை பார்த்தா அது கடவுள். ஏய், நீ என்ன இம்பட்டூண்டு உதட்ட அசைச்சு இவ்வளவு பெரிய வார்த்தைய பேசுற? பேசாம இருத்தா. ரொம்ப தேங்க்ஸ் மாமா. ஷப்பா, விட்டா எனக்கு அர்ச்சனையா பண்ணிடுவா போல. செஞ்சாதான் என்னையா? அடடா பாட்டி, நீங்க வேற பேச்சு பேசுவோமே. திவ்யா, ரோட்ல போறப்போ கொஞ்சம் சூதானமா போ. நாய் கடிபட்டு ஓடி இருக்கு. நேரம் பார்த்து மேல பாய வெயிட் பண்ணாலும் பண்ணும். சரி, நான் போய் வேணியை சமாதானப்படுத்திட்டு வரேன். ஆமாயா, அவரை அவளுக்கு ரொம்ப பிடிக்குமோ? சின்ன கழுதை தானே, விவரம் தெரியாம தப்பு பண்ணா நான் கண்டிப்பேன், அவன் கண்டிக்க மாட்டான். அதனால நான் தப்பான அண்ணன் ஆயிட்டேன். சரி இருங்க, வரேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஏய், என்னக்கா பெரிய மனுஷி, என் மேல கோவமா? ஏய் லூசு, அவன் எனக்கும் அண்ணன் தானே. அதான் அடிச்சிட்டே. ஏய், அவன் தப்பானவன். அத சொல்ல நீ முதல்ல யோகியமானவனா இருக்கணும். நான் கெட்டவன் தான், ஆனா கேவலமானவன் இல்ல. அப்பா, என் அண்ணன் ரொம்ப கேவலமான ஆளா? ஆமா, எந்த பொண்ணும் அவமானப்பட்டேன்னு பொய் சொல்ல மாட்டான். உனக்கு பைத்தியம் முத்தி போச்சுடா. இந்த குடும்பத்து ஆளுக உனக்கு ஏதோ மருந்து வச்சு புட்டாங்க. அத மயக்கத்துல அப்படியே அவங்க பக்கம் சாஞ்சி கிடக்குற. இரு இரு, அப்பா கிட்ட சொல்லி உன் மயக்கத்தை தெளிய வைக்கிறேன். உங்க அண்ணன் செத்து போவான், பரவாயில்லையா? பாப்போம் உன்னோட ஆம்பளத்தனத்தை. அவனை சாச்ச அப்புறம் அப்பா உன்னை சாச்சு விடுவாங்க, பாத்துக்க. நீ மென்டல்னு அப்பப்ப நிரூபிக்கிற பாத்தியா? அப்பாவுக்கு பொம்பளை புள்ள பிரச்சனைனாலே பிடிக்காது. அதுலயும் சம்பந்தம் பண்ண இடத்துல சேது இப்படி ஒரு பிரச்சனை பண்ணிருக்கான்னு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்க, அவனை கொன்னுட்டு தான் மறுவேலை பாப்பாரு. என்ன முறைக்கிற? சோதிச்சு பார்த்துதான் நம்புவேன்னா போனை போடு. எனக்கு இப்படி ஒருத்த அண்ணனா இருக்கிறது அவமானந்தே. அப்பவே அதை தொடச்சிருக்கணும். என்ன போனை போடு கழுத. சும்மா என்னத்தையாவது தப்பு தப்பா யோசிச்சுட்டு இருக்காம நல்ல மருமகளா பொறுப்பா நடந்துக்கிற வழியை பாரு, சரியா? இவங்க ரொம்ப அப்பாவிக. யாரு இவகளா?
சின்னவனே, இது அப்பா காதுக்கு போது போகல. ஆனா பொய்யா ஒரு விஷயத்த சொல்லி என் அண்ணன் அசிங்கப்படுத்திட்டால உன் மச்சினுச்சு. என்னைக்கா இருந்தாலும் அவ எனக்கு பதில் சொல்லித்தான் ஆவணும். விட மாட்டேன், விடவே மாட்டேன். நான் அப்பா சொன்னதா இப்பவும் எனக்கு ஒரு அண்ணன் தான், அது சேது அண்ணன் மட்டும் தான். எனக்கு நீ செத்து நாளாச்சு, இடத்த காலி பண்ணு. கிளம்புறியா இல்லையா? எனக்கு உன்னை பார்த்தாலே அருவருப்பா இருக்கு. என்னண்ண? ஒண்ணு இல்ல, கிளம்பு. ருக்கு போடான்னு. நான் போறேண்ணே. ஆனா உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்காம போனா மனசு கேட்காதுண்ணே. அதான். போடா. ஏன்னா நிப்பாட்ட அடி. அண்ணே, நீ அண்ணனே, உங்ககிட்ட அடி வாங்குறதெல்லாம் நான் ஒரு பெரிய விஷயமா நினச்சிக்க மாட்டேண்ணே. அடி. ஆனா ஒன்று, என்னை அடிச்சனால தான் உனக்கு பாரம் இறங்கும்னா அப்பனா அடி. என்னண்ணே? பழகி கொஞ்ச நாள் தான் இருக்கும். இந்த அண்ணன் மேல உனக்கு இருக்கிற பாசம் சொந்த தம்பிக்கு இல்லாம போச்சேடா. என்னண்ணே சொல்ற? அவமானப்படுத்திட்டான்டா. அதுவும் அந்த வாத்தியார் குடும்பத்து முன்னாடி, என் தங்கச்சி முன்னாடி என் சட்டையெல்லாம் பிடிச்சிட்டான்டா. உன் சட்டை எதுக்குண்ணே பிடிச்சாரு? அண்ணா அண்ணா, முதல்ல இப்படி குடிக்கிறத நிப்பாட்டு, இல்லைன்னா அந்த பாட்டில போட்டு உடச்சிருவேன். அண்ணா, நான் என்ன பண்ண அவனுக்கு என்னடா? நான் எவ்வளவு பார்த்தா அவனுக்கு என்ன? நீ ஏதாவது அவன் சம்சாரத்தை பத்தி பேசினியா? டேய், அவள என் தகுதிக்கு சரியானவளா? அவளை பத்தி நான் ஏன் பேசுறேன்? அப்புறம் நாமெல்லாம் ஆம்பளைங்கடா, அனுபவிக்க பிறந்தவங்க. ஃபேக்ட்ண்ணே, இது கரெக்ட். மது, மாது, சூது, இந்த மூணு இல்லாட்டி நம்ம பூமி சுத்துறதே நின்னு போயிருண்டா. அடடா அடடடடா. அண்ணா, இந்த தத்துவம் சொன்னதுக்கு உன்னை அப்படியே கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்கணுண்ணே. செய்ய மாட்டானே. இது அந்த தனுசு செய்வே மாட்டானே. ஒருத்தியோட தான் வாழ்க்கை, அவ தான் உசுறு, அவ கூட தான் வாழ்வேன் சவனு எப்பவும் தத்துவமாவே பேசுவானே. சரக்க போடுறா. நான் ஐயோ வேணாண்ணா, நீ வேற இதுல இருக்க, நான் அப்புறமா பசங்களோட போய் போட்டுக்கிறேன். அப்போ நீ அண்ணன் சொன்னா குடிக்க மாட்ட பாத்தியா? அண்ணனோட அன்பையும் நீ மதிக்க மாட்ட. அண்ணோ, நீ சொன்ன விஷத்தையே குடிப்பேன். இதுதா இப்ப சொல்லு, நீ யார பார்த்த? அது ஒரு ரகண்டா. என்ன ரகம்? அவ முகத்தை மனசு கொண்டு வரும்போதே போதை ஏறுதுடா. அப்படி ஒரு ஆளா? டேய், ஆளா? அசஞ்சு வர்ற தேர்றா அவ. உள்ளூர் சாராயத்தையும் வெளிநாட்டு ஸ்காட்சையும் கலந்தா எப்படி இருக்கும்? கைய குடுன உதாரணத்துக்கே போதை ஏறுதுண்ணா. அப்படி ஒரு ஆள்டா அவ. அண்ணா, நம்ம ஊரா? ஐயோ, நான் பாத்துருப்பேன். ஐயோ அண்ணே, யாருன்னு இது? ஒரு சின்ன இன்ட்டு மட்டும் கூட. என் தம்பி இருக்கான்ல, நானா? தனுஷா? தனுஷ். அவன் மச்சினிச்சு. என்னடா சைலண்ட் ஆயிட்ட? எனக்கு மயக்கமே வருதுண்ணே. ஏண்டா? நெஞ்சில
ஈட்டியா இருக்கலாம். இடியா இருக்கணும்னா என்னடா சொல்ற? அண்ணா, நான் அந்த புள்ளைய லவ் பண்றேண்ணே. ஏய் இல்லண்ணே, 2 பேருமே ஒரே மாதிரி. ஏய் தப்பாண்ணே. கைய குடுற. அண்ணா கைய குடுற. நீ தாண்டா என் தம்பி. நம்ம 2 பேத்துக்கும் ஒரே டெஸ்ட்ரா. அண்ணா, நான் கட்டி வைக்கிறேன்டா. என் மேல கோவம்லாம் இல்லையாண்ணே. 2 பேருக்கும் ஒரே குணம், ஒரே மாதிரி வாழ ஆசைப்படுறவங்க. நீ ஆசைப்பட்டனா நான் ஆசைப்பட்டேனடா. அடையணும். நீ அடைஞ்சிட்டு போ, நான் விட்டு தர்றேன். அண்ணா அண்ணா நீதானே அண்ணா. ஏய் என்னண்ணே? அட அன்புண்ணே, ஒரு முத்தம். நானு பொம்பளைகளுக்கு மட்டும்தான் முத்தம் கொடுப்பேன், வாங்குவேன். ஓகேண்ணே, இது மேல சத்தியமா? இதுக்கப்புறம் நானும் அப்படித்தானே அண்ணா. Cheers. எனக்குண்ணே. குடி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்ன அதிசயமா எல்லாரும் ஒண்ணா உட்காந்துருக்கீங்க? அப்பா என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, நீ டயர்டா இருப்ப, போய் குளிச்சுட்டு வா. பா டேய், அதான் சொல்றாரு இல்ல. ஒண்ணும் இல்லைன்னா ஏதோ மறைக்கிறீங்கன்னு அர்த்தம். அரவிந்தா, பாட்டி வேண்டாம். திவ்யா, பாட்டி ஏன் தடுக்கிற? நீ வேற அழுதுருக்க? இல்லண்ணே. உனக்கு போய் பேச தெரியாது. வீணா நீ அதுக்கெல்லாம் ட்ரை பண்ணாத. என்னாச்சு? இவ ஏதாவது பிரச்சனை பண்ணாளா? அதானே, இந்த வீட்ல எது நடந்தாலும் என்னாலதான் நடக்கும். வேணி மா நீங்க இருங்க. ஏய், நான் ஏதாவது உன்னை தப்பா பேசுனா? இந்தா மாமா அப்படியெல்லாம் கண்ணை உருட்டி பார்க்காது, எனக்கு அப்படியே பயமா இருக்கு. என்ன முறைக்கிறது இல்ல அப்பப்ப கை நீட்டுறது? சும்மா இருக்கிறவ கிட்ட வந்து எதையாவது பேசி என் கோவத்தை கொளுத்தி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஐயோ இவ மூஞ்சில முழிச்சோன்னா ஏதாவது பஞ்சாயத்து ஆயிடும்னு அப்படியே என் மேல பழைய தூக்கி போடுறது. உன்னை யாரும் எதுவும் சொல்லலையே வேணி. இந்தா இப்பதான் கேட்டாங்களே என்ன பிரச்சனை, இவதான் பிரச்சனை பண்ணாலான்னு. தப்புதான் தாயே, மன்னிச்சிரு. கொஞ்சம் ரூமுக்கு போறியா? என்ன நான் என்ன செயலுக்குள்ள இருக்கிற கைதியா இல்ல நீங்க தான் வாடனா? எப்ப பார்த்தாலும் உள்ள போன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. எப்படி இருந்தாலும் நான் போனதுக்கு அப்புறம் என்னைய பத்தி தான் புரணி பேச போறிய. அதை என் மூஞ்சி முன்னாடியே பேசினாதான் என்னவா? வேணி, என்ன மாமா ஏதோ சொல்ல வந்த மாதிரி இருந்துச்சு. கோபப்படாம பேசுமா. எப்பவுமே நிதானமான பேச்சுல தான் தீர்வு கிடைக்கும். அப்பா உங்க அட்வைஸ் எல்லாம் வேஸ்ட் பண்ணாதீங்கப்பா. நிச்சயமா அவ அதெல்லாம் மதிக்க மாட்டா. கேட்டியால என்ன பத்தி என் புருஷன் கிட்ட கேட்டியனா அப்படியே புட்டு புட்டு வெப்பாக. அப்படியே நித்தும் என்கிட்ட அன்பை கொட்டி என்ன திக்கு முக்க ஆட வச்சுட்டாக. முதல்ல பஞ்சாயத்து என்னன்னு சொன்னீங்களா இவங்க கிட்ட? வேணி இருங்க பாட்டி, 2 நிமிஷம் என் வீட்டுக்காரர்கிட்ட பேசிட்டு வரேன். மாமா ஒண்ணுமே இல்ல மாமா. இந்தா நிக்கிறாளே அல்லி ராணி, இவங்க கிட்ட என் பெரிய அண்ணா குடிக்க தண்ணி கேட்டிருக்காக. கொண்டு வந்து தரும்போது ஏதோ தெரியாம லேசா விரல பட்டுடுச்சு.